ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ்ங்கிற ஒரு நியூ சைனீஸ் ட்ராமாவோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8.5 வந்து வரும். இல்ல 8.3 வந்து வரும். இந்த ட்ராமா வந்து ஒரு ரொமான்ஸ், பெயின் அண்ட் வந்து டெஸ்டினி பத்தி தான் ஃபுல்லா மிக்ஸ் ஆயி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. சைல்ட்ஹுட் பாண்ட காமிச்சிருப்பாங்க, செப்பரேஷன் காமிச்சிருப்பாங்க, ரீயூனியன் காமிச்சிருப்பாங்க, லவ் காமிச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து இது ஒரு எமோஷனல் ட்ராமாவா வந்து காமிக்கிறாங்க. ட்ராமாவோட பிளாட்குள்ள வந்து நம்ம போயிடலாம். ஸ்டார்ட்டிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் பார்ட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியோட பேர் வந்து மூ. அவங்க வந்து ஒரு பேம்பர் பேபியா வந்து வளர்றாங்க. ரொம்ப வந்துட்டு ப்ரொடெக்டிவா அவங்கள வந்து வளர்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஜின். அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஓல்டர் பிரதரா வந்து இருக்கிறாரு. அவர் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கிறாரு. எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி ஒரு பையனா இருக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாரி பாண்ட் தான் அவங்க 2 பேருக்குள்ள வந்து இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து டிவோர்ஸ் வந்து வாங்கிர்றாங்க. வாங்குன உடனே நம்ம ஹீரோவ வந்து பிரிச்சு நம்ம ஹீரோவோட அப்பா வந்து தாய்லாந்துக்கு வந்து கூட்டு போயிர்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து தெரிய வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு பயாலஜிக்கல் பிரதர் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு அடாப்டட் சைல்டுன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது. 2 பேரும் பிரிஞ்சு ரொம்ப நாள் வந்து ஆயிடுது. நம்ம ஹீரோவோட கான்டாக்ட் எதுவுமே நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஒரு டிசைட் வந்து பண்றாங்க. எப்படியாச்சும் என்னோட பிரதர நான் வந்து கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டு, அவங்க ஓரளவுக்கு யங்கா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தனியாவே வந்து தாய்லாந்துக்கு வந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவ கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து அவங்க ரீயூனியன் ட்விஸ்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் மீட் பண்ணும்போது, நம்ம ஹீரோயினிக்கு பெரிய ஷாக் வந்து காத்துட்டு இருக்குது. என்னன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்த மாரி ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப பேம்பரிங்கா அப்படிலாம் நம்ம ஹீரோ இல்ல. அவர் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காரு. ஃபைட் பண்ற மாரி இருக்காரு. ரேசிங்ல இருக்காரு. அவர் லைஃபே வந்துட்டு ஒரு மாரி வந்து எப்படி சொல்றது? ரொம்ப டார்க்னஸ்ஸா வந்து இருக்கிற மாரி நம்ம ஹீரோயினி வந்து ஃபீல் பண்றாங்க. பண்ண உடனே நம்ம ஹீரோயினி எப்படியாச்சும் நம்ம ஹீரோவ சேஞ்ச் பண்ணணும். அவர வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஹீரோயினி ஒரு குறியா வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் எமோஷனலா வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தர் ஒருத்தர லவ் பண்றதுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. நம்ம ஹீரோயினிய எப்படியும் அவர்கிட்ட வச்சுக்க கூடாது. ஏன்னா, அவரோட பெயின்ஃபுல்லான லைஃப் வந்துட்டு அவங்க மேல திணிச்சுருவாரோ அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு, நம்ம ஹீரோயினிய வந்துட்டு ஒட்டவே விடுறதில்ல நம்ம ஹீரோ கிட்ட. அவர் எப்படியாச்சும் பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயினி அதெல்லாம் வந்துட்டு சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதே வந்துட்டு ஒரே ஒரு ஃபேமிலி நம்ம ஹீரோ மட்டும் தான். அவர எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபீலிங்ஸ் வந்து வர வந்து ஸ்டார்ட் ஆகுது. வர ஸ்டார்ட் ஆன உடனே பிரதர், சிஸ்டர்ங்கிற பாண்ட் வந்து உடைஞ்சு அவங்க 2 பேரும் வந்துட்டு டீப் எமோஷனல் லவ்க்குள்ள வந்து 2 பேரும் வந்து போறாங்க. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டிஸ்டினி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோல் கனெக்ஷன் வந்து உண்டு பண்ற மாரி நம்மளுக்கு ட்ராமால ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க. காமிச்சு ஃபைனலா நம்ம ஹீரோவும் வந்துட்டு எவ்வளோதான் அவரு வந்துட்டு நம்ம ஹீரோயினி தூர தள்ளணும்னு நெனைச்சாலும், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட லவ் வந்துட்டு 2 பேரையும் கடைசியா வந்து சேர்த்து வச்சுருது. அவங்களோட பாஸ்ட் எல்லாம் அவங்க வந்து மறந்துட்டு 2 பேரும் ஒரே வீட்டுக்கு ஒண்ணா போயிட்டு சந்தோஷமா இருக்கிற மாரி, நம்ம ஹீரோ வந்து ஒரு சன் மாதிரியும், நம்ம ஹீரோயினி ஒரு மூன் மாதிரியும் 2 பேரும் டே அண்ட் நைட் வந்து ஒண்ணா இருக்கிற மாதிரி, இந்த ட்ராமா நம்மளுக்கு வந்துட்டு அழகா வந்து ஹேப்பி எண்டிங்ல வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எமோஷனலா, இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி, அப்புறம் கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிக்கும். அந்த மாரி இருக்கிறவங்கலாம் இந்த ட்ராமா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இந்த ட்ராமா வந்துட்டு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IQIYI ஆப்ல வந்து இருக்கும். அதே மாரி விக்கி ஆப்லயும் வந்து இருக்கும். இந்த ட்ராமா டோட்டலா வந்து நம்மளுக்கு 29 எபிசோட்ஸ் வந்து வருது. இது வந்து ஒரு ஆன்கோயிங் ட்ராமா தான். ஒரு எபிசோடோட டியூரேஷன் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வந்து வரும். போய் விசிட் பண்ணாதவங்கலாம் விசிட் பண்ணி வந்து பாருங்க. அதே மாரி என்னோட வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலான்ங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்ல சொன்ன ட்ராமாலாம் நான் நாளைக்கு நாளான்னைக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஓகே. பை பை.